கொரோனாவோட 2வது அலை நிறைய பிரச்சனை வந்தது. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அது இல்லைன்னு. என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா சிவியரா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லைன்னு அவன் வீட்லயே ரூம்ல இருந்தான். நேரில் போய் பார்க்க முடியாது. நான் உனக்கு ஃபோன் பண்ணி கழுத உடம்பு பார்த்துக்கிறா, நேரில் கூட வர முடியாதுடா, மருந்து சாப்பிட்றா எல்லாம் சொன்னேன். சார் அவன் சிரிச்சுதான் பேச மாட்டேன் அடங்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கேன்னா. கொரோனா பாசிட்டிவ் எப்படிறான? ஆமாடா, நிம்மதி. தனி ரூம், டிவி, வேலைக்கு கதவை தட்டி சாப்பாடு போடுறாளுங்க. இந்த பால் வாங்கினுவா, காய்கறி வாங்கினுவா, ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஆனந்த பெட்டு, நிம்மதியா இருக்கேன். முன்ன நேற்று ஆனந்த விகடன் போனவான ஆனந்த விகடன் வேணும்னு கேட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் வரலையா, இல்லை நான் வெளில வரவான்னு கேட்டேன். ஒட்டுமொத்த குடும்பமும் ஆனந்த விகடன் தேடிச்சுதான். இந்த மரியாதைலாம் எப்படா கிடைக்கும்? என்ன ஒண்ணு, இந்த டாக்டருக்கு சரியில்லை, என்ன வெறும் 5 நாள் தான் இருக்க சொன்னானுங்க. ஒரு மாசம் இருந்தாக்கா நல்ல. சார் கொரோனா பாசிட்டிவ் சார், ஆனா உண்மையில அவன் பாசிட்டிவ். அந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தா வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.